அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் அப்படி வந்து கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்ட நான் கிறிஸ்தவன் சொன்னா ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். சங்கீதத்தின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் துவங்கும் பொழுதே ஒரு முன்னுரையை கொடுக்கிறது இல்லையா? துர்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அல்லேலூயா. அப்போ அவருடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இன்றைக்கு நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரமே. எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைங்க இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறாங்க? எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வேதம் தெரியும்? அல்லேலூயா. ஒரு வாலிப பையன் சொல்றான், 3 மணிக்கு பிரியாணி போடுறான். விடிய காலையில 3 மணிக்கு அங்க மடிப்பாக்கத்துல அங்க ஒரு இடத்துல சுட சுட பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்றான். ஒரு வாலிப பையன் சொல்றான், இந்த இடத்துல இப்ப ஆஃபர் போட்டிருக்கிறான்றான். ஒரு வாலிப பெண் சொல்றா, இந்த இடத்துல புதுசா ஒரு ஷாப் திறந்திருக்கிறாங்க, அங்க போனா நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்றா. அல்லேலூயா. எல்லாம் தெரியுது அவங்களுக்கு, எல்லாம் தெரியுது. எங்க என்ன செய்யறான், என்ன போடுறான், இன்னைக்கு அப்டேட் எல்லாமே வாலிப பையனுக்கும் வாலிப பொண்ணுக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியுது. ஆனா நம்ம ஒரு வசனத்தை சொன்னோம்னா அது எங்க இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்